ஹே எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேகன் பிளட் லைன் அப்படிங்கிற அனிமே சீரிஸுடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். டோர்னமெண்ட் நடக்க போகிற இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய தாத்தாவுடைய செக்ரட்டரிமான அந்த பொண்ணு ரெண்டு பேருமே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோ கிட்ட நீ மிஷிமாவுடைய பேரை அப்படிங்கிறத பற்றி சொல்லாத, ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு இங்கே நிறைய எனிமிஸ் இருக்காங்க. இப்பெல்லாம் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான். இவன் வேற யாருமே இல்லை, ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹவுராங். ஹீரோ ஒரு நாள் இவங்க கூட சண்டை போடும்போது இவனை டிஃபீட் பண்ணிடுவான். அன்னையிலேருந்து இவன் ஹீரோவை டிஃபீட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்த நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸை கட்டுவாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்டோடைய பேட்டில் வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஃபைனல் ஃபைட்டோட 10 செகண்டுக்கான ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் ஹீரோடைய தாத்தாவான மிஷிமாவும் அண்ட் ஹீரோடைய அப்பாவான காசியாவும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட இந்த பேட்டில் நான் பார்த்துருக்கேன், இது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, இது இந்த அளவுக்கு ரெடிகுலஸாக இருக்கிறதுனாலே அது கூகுள்லேருந்து தூக்கிட்டாங்க. ஐ மீன் வயலன்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்தனால இங்கே ஒருத்த முடியை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான இவனோட பேர் தான் பால். பார்க்க ஜோக்கராட்ட இருக்கிறதுனால வீக்கெண்ட் மட்டும் நினச்சிடாத, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லுவான். பால் இந்த ஃபைட்டை நேரடியாக பார்த்தார். இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா கசுயாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல, ஆனால் மிஷிமா கசுயாவை கொன்னுட்டாரு அப்படின்ட்டு ஒரு ரூமர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இவங்க எல்லாருமே சண்டை போட போகிற அந்த பேட்டில் எரினா டெஸ்டினேஷன்ஸ்க்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் அப்படியே சாயங்கால நேரமாக ஹீரோ தாத்தாவை மீட் பண்ணி என் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சண்டை போகிற வேலையை மட்டும் பாரு, அந்த டீமன் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களை மட்டும்தான் தேடி வரும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இத்தனை ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க இருக்கீங்க, அந்த டீமனோட வேலையை ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களை டிஃபீட் பண்ணி அவங்களுடைய ஸ்பிரிட் எடுத்துக்கிறதா. நீ இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு நம்மளுடைய ஃபேமிலியோடைய பேரை பெருமிதம் படுத்து அண்ட் அதுக்கப்புறம் வர அந்த டீமனை பழி தீர்த்துக்கோ, அது வரைக்கும் நீ சண்டையில் மட்டும் ஃபோக்கஸ் ஆறு அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்லுவார். அண்ட் இந்த செக்ரட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்திட்டையுமே ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ எல்லாத்தையுமே உலகம் முழுச இருக்க எல்லா மக்களுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அப்படியே ஒரு பயங்கர பில்டப்போட மிஷிமாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்க மிஷிமா அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இங்கே வந்திருக்க அனைத்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸ்க்குமே என் வணக்கத்தை தெரிவிச்சுக்க, நாளைக்கு உங்கள் ஃபைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பெஸ்ட்டான ஃபைட்டர்ஸை மட்டும்தான் நான் இங்கே இன்வைட் பண்ணியிருக்கேன், பட் இங்கே எல்லாத்தாலையும் ஜெயிக்க முடியாது, பெஸ்ட்டுக்கெல்லாம் பெஸ்ட்டால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். அப்படியே பெரிய ஒரு ஸ்பீச்சை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோ அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே சாப்பிட போகும்போது நீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப நம்ம ஹீரோவை ஒருத்தன் வழி மறைச்சு, அவனோட பேரு ஸ்மித், மிஷிமா உனக்கு ட்ரைனிங் தராரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அவன் ரொம்பவே கேவலமானவன், அவன் உனக்கு ட்ரைனிங் தரனா நீயும் அந்த மாதிரி ஒருத்தனா தான் இருக்கணும், வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் அவனுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக்கை பண்ண ஹீரோ டிஃபெண்ட் பண்ணிட்டு களத்துல சந்திப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இது எல்லாத்தையுமே ட்ரோன்ல பார்த்த மிஷிமா என்ன ஒரு ஆணவம், அவன் செக்ரட்டரி கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்சே ஜின்னுக்கும் ஸ்மித்துக்கும் புக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்த ஹீரோ நினா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து நம்ம காசியாவை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பேரை கூட கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவன்லாம் உயிரோடு இருந்ததுக்கு செத்தது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. அந்த இடத்துக்கு வந்த பால், நீ கேட்டதுக்கு சரியான பதில் நினா கிட்ட இருந்து வரலன்னு சொல்லி நீ கவலைப்படாத, இதோ நான் சொல்றேன் அப்படின்ட்டு பால் சொல்லிட்டு இருப்பான். நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணமே என் மாஸ்டர் தான், என் மாஸ்டர் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, நாம எப்பவுமே சில ஒழுங்கு முறைகளோட தான் சண்டை போடணும், அப்பனா தான் ரிங்கை விட்டு வெளியில இருக்க அந்த வாழ்க்கையிலையும் நம்மளால ஒழுங்கு முறையில இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா கசுயா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடு இல்லாத முறை. ஃபர்ஸ்ட் அயன் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட்ல கசுயாவுக்கும் மிஷிமாவுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அதில் தான் அப்பாவுடைய மிஷிமாவை கசுயா அடின்னு அடித்து மலையிலேருந்து தூக்கி கீழே போட்டார். எப்படி மிஷிமா உயிர் பொழைச்சாரு அப்படிங்கிறது எங்கள் யாருக்குமே தெரியலை, அது இன்றைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. செகண்ட் அயன் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட்டில் மிஷிமா திரும்ப வந்து அகைன் கசுயா கூட சண்டை போட்டு கசுயாவை டிஃபீட் பண்ணிட்டாரு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமும் மிஷிமா நிறுத்தாமல் கசுயாவை அடிச்சுக்கிட்டே இருந்தார். எங்கள் யாருக்கும் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சரியா தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் மிஷிமா கசுயாவை கொண்டுட்டாரு. ஓகே இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். எல்லாத்தையுமே கேட்ட நம்ம ஹீரோ உடனே போய் அவங்க தாத்தாவை மீட் பண்ணி, நீங்க தான் எங்க அப்பாவை போட்டு தள்ளினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என் பையன் காசுயாவை நான் தான் போட்டு தள்ளேன், அவனுக்கு என் மேல இருந்த கோவம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவனுடைய டெவில் ஜீனை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருச்சு. அவன் எப்பயுமே மொட்டத்தனமாக தான் நடந்துக்குவான், பட் அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ரொம்பவே நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியாம நான் அவனை போட்டு தள்ளிட்டேன். அது எப்படி அவனுக்கு ஆக்டிவேட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அந்த ஆர்க், அதாவது அந்த டீமனுக்கும் டெவில் ஜீனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அந்த டீமன் வந்த நைட் அன்னைக்கு நீ சண்டை போட்டியா? ஆமா சில லோக்கல் பசங்க கூட சண்டை போட்டேன். உன் டெவில் ஜீன் லைட்டா ட்ரிகர் ஆக அதை தேடி தான் அந்த கிரீன் கலர் டீமன் வந்திருக்கு. இதை கேட்ட ஹீரோ அம்மாவுடைய சாவுக்கு தானும் ஒரு காரணம் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்க அம்மா உனக்காக தான் உயிரை விட்டாங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த டீமனை நீ தான் பழி வாங்கணும், இப்போதைக்கு நீ அதை பத்தி யோசிக்காத, பேட்டிலை பத்தி மட்டும் யோசி அப்படின்ட்டு தாத்தா பேரண்டிக்கு பூஸ்டப் கொடுக்குறாரு. ஆனா அப்படியே பேட்டில் நடக்க போற டைம் வந்துருச்சு. செக்ரட்டரி தாத்தா கிட்ட ஜின்னால அந்த டீமனை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியல, பட் ஜின்னை பயன்படுத்தி தான் அந்த டீமனை பிடிக்க போறேன்.
அண்ட் ஜின் சண்டை போட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. சண்டைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜின் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பான். இவ்வளோ ஜின்னோட ஃப்ரெண்டு தான். அண்ட் லிங்க் சொல்லி தான் ஜின்னுக்கு தெரியும் தான் கூட அடுத்து சண்டை போட போகிறது அந்த ஸ்மித் அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஃபைட்டை வேர்ல்டு வைட் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேத்துக்கான ஃபைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மித் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் குங்ஃபூ ஃபைட்டர். நீ எதுக்கு இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி அடி வாங்குற, நீ கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதுக்கு ஸ்மித்துமே நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பான். ஹீரோவும் ஸ்மித்தை டிஃபீட் பண்ண வேற வழி இல்லாமல் அவனோட காலை உடச்சிருவான். அவன் காலை உடச்சதால அவனால் எந்திரிச்சு சண்டை போட முடியாது. இந்த பேட்டில் எது வரைக்கும் நடக்கும்னா 2 பேத்துல ஒருத்தர் கிவ் அப் பண்ணணும் இல்லைன்னா சாகணும். என்னதான் ஜின் வின் பண்ணியிருந்தாலுமே அவனுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்காது. ஹீரோட ஃப்ரெண்ட் ஹவுராங்டே நீ ஜெயிச்சிட்டடா ஏன்டா சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுக்கு கிவ் அப் பண்ணாமல் அவ்வளோ நேரம் சண்டை போறான். மிஷிமாஸ்டர் ஜெயிச்சே தீரணும் அப்படின்ட்டு போராடுறான். ஹவுராங்க உன்னைய மாதிரி தான் ஜின் எல்லாருமே ஒரு காரணத்தோட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவான். ஆனால் அடுத்த பேட்டில் யாருன்னு சூஸ் பண்றாங்க, லிங் வெர்சஸ் நீனா. நம்ம ஹீரோ லிங் கிட்ட வந்து கொஞ்சம் நீ பார்த்து சண்டை போடு, ஏன்னா உன் ஆப்பனண்ட்ல நிக்கிற நீனா ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். பட் லிங் அதை பத்திலாம் ஒரி பண்ண மாட்டா. இந்த மாதிரி எல்லா பேட்டில்ஸ்லயுமே ஜெயிச்சு பணம் சம்பாரிச்சு அந்த பணத்தை வச்சு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வாங்குறது தான் ஆசை. ஆனால் அப்படியே 2 பேத்துக்கான ஃபைட் ஸ்டார்ட் ஆக அப்படியே 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ பெரியவர்கிட்ட போய் லிங் ரொம்பவே சின்ன பொண்ணு, அவள் இப்பதான் 12ஆவதே படிச்சிட்டு இருக்கா, அவள் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள நீங்க அலோவ் பண்ணிருக்கவே கூடாது. அண்ட் முக்கியமான மேட்டர் ஆப்போசிட்ல நிக்கிறது நீனா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பெரியவர் அவளுக்கும் வயசு தான் ஆகுதுங்கிறத மறந்துடுறாரு. நீ ஆப்பனண்ட்டை டிஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆவா, அதே மாதிரி தான் லிங்கும். பட் அவ சில ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு தான் வின் பண்ணுவா. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பனண்ட்டோடைய பவர் என்னது, எப்படி அவங்கள டிஃபீட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஃபுல் ஆஃப் திங்கிங்கில் தான் அந்த மாதிரி சண்டையே போடுவா. இப்போ கூட நீனாவை எதிர்த்து அவளுடைய பிளான் என்னவா இருக்கணும், அவகிட்ட இருந்து ரஷ் பண்ணி அவளோட ஸ்டெமினா எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணி அவளை டயர்டாக வச்சு வின் பண்ணுறதா லிங்கோட ஐடியாலஜி. அதேபடி லிங் இந்த பேட்டில் வின்னும் பண்ணிட்டா. ஹீரோ ஸ்மித்தை தேடி பேஷண்ட் வார்டுக்கு போக அங்கே ஸ்மித் இருந்திருக்க மாட்டான். ஏதோ ஒரு மூலையில் அமைதியாக உட்காந்துருப்பான். ஜின் ஸ்மித் கிட்ட போக ஸ்மித்தும் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா மிஷிமாவுடைய ஆளுங்க என்னையை பார்க்க வந்திருக்கிறது, அதாவது மிஷிமாவுடைய ஆளுங்க தங்களை தவிர வேற யாரை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவன் சொல்ல வரான். நீ பண்ண காரியத்தால் என்னால் சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல உங்களுடைய ஸ்டைல்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா முன்ன இருந்ததை விட நீங்கள் பயங்கரமாக சண்டை போடலாம் அப்படின்னு ஜின் சொல்லுவான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மிஷிமாவுடைய ஆள் கிடையாது அப்படின்னு ஜின் சொல்ல நீ மிஷிமாவுடைய ஆள் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு பர்சனலாக ட்ரைனிங் தரான். மிஷிமா உன்னையே யூஸ் பண்ணாதான் ட்ரை பண்ணுவான், உனக்காக தான் இந்த டோர்னமெண்ட்டே வச்சேன்னு கூட சொல்லுவான். உன்னால அவனுக்கு வேற ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்கு, அதனால தான் அவன் உன்னை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஜின் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முடிச்சிட்டு இருப்பான். மிஷிமா உனக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி தரல போல இருக்கு, அதனால தான் இப்படி அப்பாவே என் முன்னாடி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவான். அப்ப அந்த இடத்துக்கு மிஷிமாவே வந்துருவாரு. நீ சொல்றது கரெக்ட், ஜின் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தேன்னா உன்னை மாதிரி தோர்த்த ஒருத்த முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க மாட்டான். இந்நேரம் அவனுடைய அடுத்த ஃபைட்டுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஜின் நீ ஜெயிக்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனா இருக்கணும், அதால ஏற்படுற விளைவுகளை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. நீ அவங்க கிட்ட இறக்கத்தையே காட்ட தேவையில்லை. உங்க கூட சண்டை போற ஒவ்வொருத்தரையும் உங்க அம்மாவை கொண்டு அந்த டீமனா யோசிச்சுக்கோ, அப்பதான் அந்த ஒரிஜினல் டீமன் வந்தா கூட உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் அது கூட உன்னால சண்டை போட முடியும். இதெல்லாம் ஜின் யோசிச்சுட்டு அவனுடைய அடுத்த பேட்டில் கூட என்ட்ரா வரான். ஜின்னோடைய அடுத்த பேட்டில் அப்படிங்கிறது ஜின்னுக்கும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹவுராங்குக்குமானது. ஆனால் அப்படியே இவங்க 2 பேத்துக்கான பேட்டில் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சண்டைக்கு நடுவில் ஜின் அவங்க அம்மா சொன்ன வேர்ட்ஸை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எப்பயுமே கோவத்தோட சண்டை போடக்கூடாது, நிதானத்தோடு தான் சண்டை போடணும். அண்ட் மற்றவங்களை அடிச்சு நம்ம அதில் ஹாப்பினஸ் ஆகக்கூடாது. பட் ஜின்னோட தாத்தா சொன்னது அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, நம்ம எப்பயுமே வெறியோட தான் சண்டை போடணும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். பட் ஹவுராங்கி சும்மா சொல்ல முடியாது, அவனும் செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஹவுராங் ஃபுல்லாக லெக்கையே யூஸ் பண்ணுவான், பட் ஹீரோ ஃபுல்லாக ஹேண்டையே யூஸ் பண்ணுவான். பட் எண்ட் ஆஃப் த பேட்டில் ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படிங்கிற ரீசன்னால ஜின் ஜெயிச்சிருவான். ஜின் ஹவுராங்கோடைய சட்டையை பிடிக்கும் போது ஜின் அடிக்க தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். பட் ஜின்னும் அடிக்காம விடு நண்பா அடுத்த சண்டையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்த மிஷிமா செம்ம கோவமாக ஆரம்பிச்சிருவார். லிங் ஹவுராங் அண்ட் ஜின் 2 பேத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி நீங்க சண்டை போடாதீங்க, பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த தடவை கண்டிப்பா நாங்கள் 2 பேரும் சண்டை போடுவோம், அப்படி சண்டை போடுறதுனால தான் நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஜின்னை டிஃபீட் பண்ற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்ட்டு ஹவுராங் சொல்ல அதோட இந்த பார்ட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே.